தேவன் ஏன் பாவத்தை இன்னும் அழிக்காம அப்படியே விட்டு வச்சிருக்கிறார்? ஆதாம ஏதேன் தோட்டத்துக்குள்ள தேவன் கொண்டு வந்து வச்சப்ப அவர் அந்த நன்மை தீமை அறியக்கூடிய கனியை அவர் எடுத்து சாப்பிட்ற டைமில், ஏவாள் அவங்களுக்கு கொடுத்து அதை சாப்பிட்ற டைமில் ஒரு லேசர் லைட் இல்லை ஒரு பலமான காற்று அவர் மேலே அடித்து அந்த கையில் இருக்கிற பழம் எல்லாம் உருண்டு கீழே விழுந்து எங்கேயோ தூரத்தில் போய் விழுந்து அவர் அந்த பாவத்திலேருந்து தடுத்துருக்கலாமே. தேவன் ஒரு காலத்துலேயும் பாவம் செய்கிற மனுஷனை பாவத்திலேருந்து தடுக்கவே மாட்டார். தேவன் மனுஷனை ஒரு ரோபோ மாதிரி படைக்கலை. இவர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் அவன் செய்யணும் அப்படின்னு. நான் தான் உன்னை படைத்தேன், உனக்கு இவ்வளோ பெரிய ஆளுகையை கொடுத்துருக்குறேன், ஸோ நீ எந்த நேரமும் என்னையே துதிச்சிட்டே இருக்கணும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பரிசுத்தர், என்னை படைச்சிங்களே, எனக்கு சாப்பாடு தந்தீங்களே, எனக்கு தோட்டம் தந்தீங்களே அப்படின்னு என்னை பற்றியே நீ பேசிகிட்டே இருன்னு சொல்லி அவனை ஒரு அடிமை மாதிரி, ஒரு ரோபோ மாதிரி, கர்த்தருடைய நாமத்தையே எப்போ பார்த்தாலும் சொல்லக்கூடிய ஒரு மிஷின் மாதிரி அவனை படைக்கலை. அவனை எப்படி படைச்சார் அப்படின்னா, அவனுக்கு சுயாதீனத்தை கொடுத்துருந்தார். அதாவது செல்ஃப் டிசிஷன். அவர் நல்லதை செய்யணும்னு நினச்சா நல்லது செய்யலாம், செய்ய வேணாம்னு நினச்சா செய்யாமல் இருக்கலாம். அந்த நன்மை தீமை கனியை சாப்பிட வேணாம்னு தேவன் சொல்லியிருக்கார். ஓகே, சாப்பிட வேண்டாம், சாப்பிட்டு பார்க்கலாம் என்ன ஆக போகுது, என்ன எக்ஸ்பெரிமெண்டல் வருது அப்படின்னு அவர் நினச்சாருன்னா அதையும் தேவன் அலோவ் பண்ணுவார். அப்போது ஆதாம தேவன் ஒரு ரோபோ மாதிரி இவர் நினைக்கிறத இவர் சொல்கிறத மட்டும் செய்யக்கூடிய மிஷினாக இல்லாமல் நீயே சுயமாக சிந்திச்சு என்ன வேணால் செய் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். சரி, ஏன் இப்படி விடணும்? பிகாஸ் இப்படி மனுஷனை சுய ஆதீன பிரமாணத்துக்குள்ளே வைக்கும்போது மனுஷன் எதை செய்கிறானோ அதனுடைய ரிசல்ட்டை மனுஷன் பார்ப்பான். நன்மை செஞ்சால் நன்மைக்கான ரிசல்ட்டு நன்மைகள் வரும், தீமை செஞ்சால் தீமைக்கான ரிசல்ட்டு அவனை தொடர்ந்து வரும். அப்போ இது ரெண்டையும் மனுஷன் படிக்கும்போது மனுஷனுக்கு ஒரு நல்ல அறிவு அனுபவம் உண்டாகும். இந்த அனுபவத்தை மனுஷன் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேவன் மனுஷன் பாவம் செய்யும்போது அவனை தடுக்கலை. தடுத்திருந்தா அன்றைக்கி அவன் செய்யாமல் இருந்திருக்கலாம், ஆனால் திரும்ப இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அதை சாப்பிட்லாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதனால தான் அன்னைக்கு ஆதாம் செஞ்ச தப்புக்கு ஆதாமும் அதனுடைய பிரதிபலனை பார்த்தாரு. எப்படி? உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அவர் நிலத்தில் வேர்வை சிந்தி தான் ஒவ்வொரு தானியத்தையும் பயிர் வச்சு வெளியில் கொண்டு வர வேண்டியது. அதுக்கு முன்னாடி எல்லாமே தானாக நடந்துச்சு. இவர் சாதாரணமாக வேலை செய்வார், எல்லாமே கிடைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பூச்சிகள்கிட்டருந்து பாதுகாக்கணும், மழை இருக்காது, இன்னும் நிறைய விதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி ஒரு பொருளை எடுத்து சாப்பிட்றதுக்குள்ளே அவருக்கு ஜீவன் பாதி வெளியில் போயிடும். அவர் நல்லா உணர்ந்திருப்பார், இதுதான் தேவன் கொடுத்த சாபம் அப்படின்னு. அடுத்தது மரணம். ஆபேல் மரிக்கிறதுக்கு முன்னாடி ஆதாம் மரிச்சிருந்தாருன்னா மரணம்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காரு. அதனால தான் ஆதாம் மரிக்கிறதுக்கு முன்னாடி ஆபேல் மரித்தப்ப மரித்தவங்க வரவே மாட்டாங்க, என்ன பண்ணாலும் வரமாட்டாங்க. அவங்களுடைய பாடியிலேருந்து இவ்வளோ பேட் ஸ்மெல் வரும், அந்த பாடி கொஞ்சம் கொஞ்சமாக அழுகும், அது அசிங்கமானதாக மாறுன்றதெல்லாம் பார்த்து தன் பாவத்தினுடைய விளைவை 930 வருஷங்கள் ஆதாம் வாழ்ந்தப்ப கத்திருந்திருப்பார். தேவன் மனுஷனை ரோபோ மாதிரி தன்னுடைய விருப்பத்தை மட்டும் செய்யக்கூடியவனா படைக்காம அவனே நல்லது தீயது எதுங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு அதுக்கு பின்னாடி நடக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படி வச்சுருக்காரு. அப்போது இந்த பாவத்தை, இந்த பாவமான உலகத்தை தேவன் எப்போ தான் சரி செய்வார்? இதுக்கான ஆன்சர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா எஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுங்க. அடுத்த வீடியோவில் நான் அதுக்கான பதிலை உங்களுக்கு சொல்கிறேன்.